ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம்பதிப்பும் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு மார்ச் 2ல இருந்து மார்ச் 20 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஆர்ஆர்பி கான்ஸ்டபிள் தேர்வு மையத்துக்கு என்னென்ன கொண்டு போகணும், அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதை பற்றி டீட்டெயில் கொடுக்க சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கொடுத்துலாம். எக்ஸாம் டேட்ல இருந்தே எக்ஸாம் ரிசல்ட் வரைக்குமே எப்படி இது ப்ராசஸ் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகே. இப்ப தேர்வு மையத்துக்கு என்ன எடுத்து போகணும், தேர்வு மையத்தில் நடைமுறை எப்படி இருக்கும், இதை பத்தி வீடியோ முழுமையா நம்ம கொடுக்க போறோம். ஓகே. இப்ப கான்ஸ்டபிள் தேர்வு. ஓகே. மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 120 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸ் 35, ரீசனிங் 35, ஜிகே அதாவது ஜெனரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின், மொத்தம் 120 கொஸ்டின் இருக்க போது இதைத்தான் நீங்க எழுத போறீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எக்ஸாம் டேட் எப்ப? மார்ச் 2ல இருந்து மார்ச் 20 வரைக்கும். ஓகே. அப்ப எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுடைய எக்ஸாம் ஷெட்யூலும் டேட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இன்னும் சில பேருக்கு வராம இருந்துச்சா நீங்க ரெகுலரா ஒவ்வொரு நாள் செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் 10 டேஸ் முன்னாடி தான் உங்களுக்கு என்ன தெரியும், இந்த எக்ஸாம் ஷீட்டையும் எக்ஸாக்ட் டேட் அதே மாதிரி எந்த ஷிஃப்ட்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்ப மார்ச் 2 உள்ளவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஹால் டிக்கெட் வந்துடும். ஓகேவா? ஹால் டிக்கெட் வந்துரும். ஓகே. ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டேஸ் பிஃபோர் 4 நாட்களுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சிட்டி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டேட் வருதோ அதில் 4 நாள் முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. மார்ச் 2 உள்ளவங்களுக்கு இப்ப கண்டிப்பா இருக்கும் ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். அதை பொறுத்து எந்த கரெக்டான இடம் பார்த்து அந்த இடத்துல இங்க தேர்வு எழுத போறீங்க. ஓகே. அப்ப ஹால் டிக்கெட் வந்துருச்சு. அப்ப நீ ஹால் டிக்கெட் என்ன பண்ணாம ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவோம். ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவோம். ஓகே. இப்ப எக்ஸாம் சென்டருக்கு நம்ம என்ன கொண்டு போகணும், ஓகேவா? தேர்வு மையத்துக்கு இப்ப நான் என்ன கம்பல்சரி கொண்டு போகணும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் வச்சுக்கணும். அது நீங்க கலர்ல எடுத்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட் தான் சரி. ஹால் டிக்கெட் என்ன பண்ணும், பிரிண்ட் அவுட் வச்சுக்கணும். ஓகேங்களா? 1. நெக்ஸ்ட் ஆதார் ஒரிஜினல் வச்சுக்கணும். ஆதார் ஒரிஜினல் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே கம்பல்சரி. நிறைய இடங்கள்ல இந்த ரெண்டு மட்டுமே இருந்தாலும் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் உள்ள போய் இதான் ஆக்சுவலா ப்ராசஸுமே. இது மெயினா வச்சுக்கணும். இது வந்து ஒரிஜினல் ஆதார் வந்து அது ஒரிஜினலா வச்சுக்கணும். இது சப்போஸ் உங்கள்கிட்ட ஆதார் இல்லைன்னா உங்களுடைய நம்பரோட என்ன பண்ணிருப்போம், ஸோ நீங்க ஆன்லைன் போய் உங்க நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். அதை வச்சு என்ன பண்ண நீங்க உங்களுடைய ஆதாரை ஒரிஜினலா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா சில தேர்வு மையில் என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள என்ன பண்ணுவோம், ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வராத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில இடங்கள்ல அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த சில இடங்கள்ல சொல்றது இல்லை. ஓகே. மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. ஆனா சில இடங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அது இல்லாத மாதிரி நீங்க பார்த்து வச்சுங்க. அப்ப இந்த விர்ச்சுவல் ஐடி இல்லாத மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இல்ல உங்கள்கிட்ட ஆதார் ஒரிஜினலாவே இருந்தா ப்ராப்ளமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுடைய ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் கரெக்டா இருந்துச்சு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஆன்லைன்லயே என்ன பண்ணலாம், எடுத்து நீ அந்த ஆதார் ஒரிஜினல் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? அந்த டைம்ல ஆன்லைன் இருக்கக்கூடிய ஆதார் கார்டை என்ன பண்ணலாம், கொண்டு போய்க்கலாம். இப்ப ஹால் டிக்கெட்டு ஆதார் ஒரிஜினல் இதோட எனக்கு இதுவே போதும். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு வேலிட் ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் வச்சுங்க. வேலிட் ஒரிஜினல் ப்ரூஃப் ஏதாவது இருந்தா வச்சுங்க. பேன் கார்டு, லைசன்ஸ் ஏதாவது ஒன்று என்ன பண்ணலாம், வேலிட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வச்சு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இது நம்முடைய தேவைக்கு தான். எக்ஸ்ட்ராவா நம்ம வச்சுக்கிறோம் அவ்வளவு. அப்ப ஹால் டிக்கெட் பிரிண்ட், ஆதார் கார்டு ஒரிஜினல் அதோட ஏதாவது ஒரு வேலிட் ஒரிஜினல் ஏதாவது வச்சுக்கோங்க. இல்லைனாலும் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இந்த 2 தான் மெயின். ஓகே. இது 2மே கண்டிப்பா நீ எடுத்து போகணும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா போட்டோ. ஓகேங்களா? ஏன்னா ஹால் டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க போட்டோவும் கொண்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. இதுவும் கம்பல்சரி. ஓகேங்களா? இது 3மே கம்பல்சரி நமக்கு தேவை. இது இல்லாம நீங்க ஹால் டிக்கெட் 2, 3 பிரிண்ட் வச்சுக்கோங்க. நிறைய ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. போட்டோ கூட அதிகமா வச்சுக்கோங்க. நம்ம தேவையானது போட்டோ ஒரு போட்டோ தேவை, ஹால் டிக்கெட் ஒரு பிரிண்ட் தேவை, ஆதார் ஒரிஜினல் கண்டிப்பா ஒண்ணு தேவை. 3மே கம்பல்சரி நம்மள்ட்ட இருக்கணும். ஓகே. இது வந்து என்னது, நம்ம எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போக வேண்டியது. சார் பேனா கொண்டு போகணும்னு கேட்டா கொண்டு போக தேவையில்ல. கொண்டு போக வேண்டியது இதுதான். இது கம்பல்சரி கொண்டு போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப எக்ஸாம் சென்டரோட ப்ராசஸ் என்ன இருக்கும்? எக்ஸாம் சென்டரோட ப்ராசஸ்
ஓகே. இப்ப பார்க்கலாம். இப்ப ஷிஃப்ட் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். இப்ப ஷிஃப்ட் வந்து மொத்தம் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடக்கும். இப்ப ஷிஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணிக்கு நடக்க போகுது அப்படின்னா, காலை 9 மணிக்கு நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் குடுப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30 டூ 8:30 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்க்குள்ள நீங்க என்ன பண்ணிரணும், அந்த சென்டருக்கு நீங்க உள்ள போயிரணும். ஓகேங்களா? நீங்க 8:30க்கு மேல போனீங்கன்னா, உங்களுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு இந்த 7:30 டூ 8:30 தானே. ஸோ நம்ம ஒரு 8:20க்கு கூட போய்க்கலாம்னு சொல்லிட்டு யாரும் கண்டிப்பா போகாதீங்க. கொஞ்சம் முன்னாடியே போய்க்கங்க. ஏன் அப்படின்னா, நீங்க 8:20க்கு உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் உள்ள போயிட்டே இருக்கும். ஸோ அப்ப கொஞ்சம் நேரமும் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால அத பொறுத்து என்ன பண்ணணும், கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க. மினிமம் 8:00 கண்டிப்பா போற மாரி போகும். உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. கேட் க்ளோஸ் பண்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. நீங்க எக்ஸாமுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகாதீங்க. கேட் க்ளோஸ் பண்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் இருக்க மாரி எதிர்பார்ங்க. மினிமம் என்ன முன்னாடி கூட போயிருங்க. ஏன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், அனைவருக்கும் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கு பார்த்தா 2, 3 இடத்துல நடக்கிற மாரி இருக்கும். அப்ப அந்நேரம் என்ன பண்ணுவோம், அதே இடத்துக்கு தான் போகும்போது, ஸோ அதே இடம் எங்க இருக்கு நமக்கு தெரியாது. கொஞ்சம் உள்ள போற மாரி கூட இருக்கலாம். ஆனா முன்னாடி கிளம்பி அந்த இடத்துக்கு போயிருங்க. அப்ப இந்த ரிப்போர்ட்டிங் டைம்குள்ள கரெக்ட்டா போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஷிஃப்ட்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த ரிப்போர்ட்டிங் டைம்ல என்ன பண்றோம், உள்ள போறோம். ஓகே. இப்ப இன் ஆகுறோம். இப்போ உள்ள போனோனே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் வச்சிருக்கோம்ல, ஆதார் ஒரிஜினல் வச்சிருக்கோம்ல, அந்த ஆதார் ஒரிஜினல பிளஸ் நம்முடைய ஹால் டிக்கெட் 2யுமே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான். ஓகேங்களா? ஆதார் ஒரிஜினலு, ஹால் டிக்கெட் அதே மாரி ஹால் டிக்கெட்ல நீங்க ஃபோட்டோ ஒட்டிருக்கீங்களா? ஒட்டலைன்னா அவங்கள கூட என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ கொண்டு போயிருந்தீங்கன்னா, ஃபோட்டோ பேஸ்ட் பண்றதுக்கு பேஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஆதார் ஒரிஜினல், ஹால் டிக்கெட் வச்சீங்களா? ஹால் டிக்கெட்ல ஃபோட்டோ ஒட்டுறீங்களா? ஒட்டுறீங்கன்னா ஓகே. ஒட்டலன்னா ஃபோட்டோ எடுத்து வந்தீங்கன்னா, நீ பேஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் செக்கிங். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். ஓகே. நெக்ஸ்ட். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சரி ஒவ்வொரு ஆளா போயிட்டே இருக்கும்போது, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ உங்களுடைய கை, கால், கழுத்து எதுலயுமே உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம், கயிறு கட்டியிருக்கலாம், இல்ல செயின் ஒர்க் போட்டிருக்கலாம், இல்ல பெல்ட் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா பைக்ல போயிருப்பீங்க, இல்ல கார்ல போயிருப்பீங்க. அதோட கீ வச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு இடத்துல வைங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் அனைவருமே பேக் கொண்டு போறது நல்லது. நம்ம ஏதோ ஒரு பொருளோட தான் போயிருப்போம். ஓகேவா? ஒண்ணு கயிறு இருக்கும், இல்ல செயின் இருக்கும், இல்ல பெல்ட், கீ ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம். ஓகேவா? மெட்டல் ஐட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மெட்டல் ஐட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல வைக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாரி தேர்வு மையத்துல பேக் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். பேக் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இடம் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்? பேக்ல எல்லாத்தையும் வச்சு, பேக் வைக்கக்கூடிய இடம் குடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப நீங்க உள்ள ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணக்கூடிய என்னது? கயிறு எதுவும் இருக்கா? செயின் எதுவும் போட்டுருக்காங்களா? பெல்ட் எதுவும் இருக்கா? கீ எதுவும் வச்சிருக்காங்களா? என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல புடுங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ண முன்னாடி நம்ம வரது சேஃபா வச்சுட்டு போறது நல்லது. ஓகேவா? பெண்கள பொறுத்தளவுக்கு காதுல உள்ள தோடு கூட கழட்டி தான் வச்சுட்டு தான் போணும். இப்ப கல்யாணம் முடிந்த பெண்களா இருந்தா, அவங்க தாலி மட்டும் போட்டுக்கலாம். மித்த எதுவுமே வச்சுக்க முடியாது. எல்லாத்தையுமே கழட்டி குடுக்குற மாரி தான் இருக்கும். ஓகேவா? இதனால கரெக்ட்டா நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கேத்த மாரி முன்னாடி கழட்டி நீங்களே ஒரு சேஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா, கரெக்ட்டா நீங்க பண்ணாம விட்டா, உள்ள போய் அந்த மெட்டல் செக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க அந்த இத கழட்டி வைக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? அதனால என்ன பண்ணா, நீங்க முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. ஓகே. இப்ப இந்த செக்கிங் முடிஞ்சுச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, 3வதா நம்முடைய எக்ஸாம் ஹால் அவங்க தான் சொல்லுவாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி மாரி முன்னாடி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு இடத்துல எழுதி போட்டு உங்களுடைய ஹால் வந்து இங்க இருக்கு, உங்களுடைய ஹால் இங்க இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்களுடைய ஆதார் செக் பண்றாங்களா, செக் பண்ணி இன்னொரு இடத்துல போவீங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, எக்ஸாம் ஹால் வந்து உங்களுக்கு இங்க இருக்குன்னு போய் சொல்லுவாங்க. ஓகே. அப்ப என்ன பண்ணுவீங்க, அப்பதான் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு உங்களுக்கு தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கா, செகண்ட் ஃப்ளோர் இருக்கா, எங்க இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அத பொறுத்து என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போவீங்க. ஓகேங்களா? அப்ப எக்ஸாம் ஹால் போனதுக்கு அப்புறம், அந்த எக்ஸாம் ஹால்லயே நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்முடைய ஆதார் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதே மாரி அங்க நம்மளுக்கு ஃபோட்டோவும் எடுப்பாங்க. சைன் எல்லாமே வாங்குவாங்க. ஃபோட்டோ, சைன் எல்லாம் வாங்கிட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க? சிஸ்டம் அலாட் பண்ணுவாங்க. சிஸ்டம் அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப நமக்கு சிஸ்டம் அலாட் பண்றாங்கல்ல. இப்ப சிஸ்டம் அலாட் பண்ட்டாங்க அப்புட்ன்னா, ஸோ நம்ம அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம்ல நம்முடைய ஃபோட்டோ, நம்முடைய நம்பரு, ஸோ எல்லாமே அங்க என்ன ஆகும்? விசிபிள் ஆகும். ஓகே. உங்க நேம் எல்லாமே என்ன ஆகும்? விசிபிள் ஆகும். அத வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? நமக்கான சிஸ்டம் கரெக்ட்டா தான் உட்காருதுன்னு சொல்லி கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீ சிஸ்டம் மாறி உட்கார்ந்துறக் கூடாது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்?
உங்களுடைய போட்டோ, உங்க நம்பர், உங்க பேர் எல்லாமே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அந்த இடத்துல கரெக்டா உட்காருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம உட்காந்துட்டு அப்படின்னா, ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஓவரால் சிஸ்டம் விளையாடிட்டு வந்துட்டே இருக்கும். இது ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு. ஓகே, அது எல்லாமே என்ன ஆகும்? அந்த டைமுக்கு நடந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 7:30 8:30 ரிப்போர்ட் டைம்னா எல்லாரும் வந்துருவாங்களா? அப்ப 8:30க்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் நடந்துட்டே இருக்கும். அப்ப 9:00 நமக்கு என்ன ஆகும்? தேர்வு ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப 9:00 தேர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேர்வு எப்ப தொடங்குதோ, நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ட பேஸ் பண்ணி சொல்லிக்கிட்டேன். இப்ப 8:45 ஓகேவா? 9 மணிக்கு ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 8:45 கிட்டயே ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்? உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லுவாங்க. அதாவது லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். ஓகேவா? லாகின் எப்படி பண்றது அப்டின்னா, உங்களுடைய நம்பர், பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? உங்களுடைய நம்பர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தா பாஸ்வேர்டுங்கிறது நீங்க தான் குடுப்பீங்க. பாஸ்வேர்ட் என்ன குடுக்கணும்? டேட் ஆஃப் பர்த் குடுத்தாலே போதும். உங்களுக்கு என்ன ஆகும்? லாகின் ஆகும். லாகின் ஆகுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன குடுத்திருப்பாங்க? ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். நீங்க ராங் ஆன்சர் பண்ணா 3க்கு 1 மார்க் பிடிப்பாங்க. அப்ப கான்செப்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இதான் பேட்டர்ன். இப்ப மேத்ஸ் 35, ரீசனிங் 35, ஜெனரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் மாதிரி 120 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப மொத்தம் 90 நிமிஷம் தான் இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாவே அங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குடுத்துருவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க படிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கும்போது ஸோ அது வந்து லாங்குவேஜ் நிறைய இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க தேர்வு எழுதும்போது நீங்க தமிழ் குடுத்திருந்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறது எந்த லாங்குவேஜும் படிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அனைத்து லாங்குவேஜுமே நீ படிச்சுக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? தமிழ் அப்படி இல்லன்னா இங்கிலீஷ் ஏதாவது ஒண்ணு படிப்போம். ஓகேங்களா? தமிழ் அல்லது இங்கிலீஷ் ஏதாவது ஒண்ணு படிச்சா வேணா இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டே இருப்போம். ஸோ அதே மாரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். ஓகேவா? ஸோ அங்க போய் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும். ஓகேவா? டிஃபால்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுன்னு சொல்ற இடத்துல, இங்க என்ன பண்ண ஏன்னா ஒரு சிஸ்டம்ல ஒரு கொஸ்டின்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான் வியூ ஆகும். ஓகேங்களா? இப்ப அதுவும் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்க தமிழ் குடுத்திருந்தா தான், நீங்க என்ன பண்ண முடியும்? தமிழ், இங்கிலீஷ் ஏதாவது ஒண்ணுல வியூ பண்ணி பார்க்க முடியும். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் மட்டும் தான் வரும். தமிழ் வியூ ஆகாது. ஓகேங்களா? இந்த வியூ ஆகுறங்கிறது நம்ம தான் சேஞ்ச் பண்ணி மாத்தணும். அங்க ஒரே கொஸ்டின் தமிழ், இங்கிலீஷ் பக்கத்து பக்கத்துல இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? இப்ப நீ ஒரு கொஸ்டின் தமிழ்ல படிக்கிறீங்க. படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியல, இல்ல இங்கிலீஷ் பார்த்தா புரியும் அப்படின்னா, நீங்க போய் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். நீங்க எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்களோ, தமிழ் ஆன்சர் பண்ணா தமிழ்ல உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்க அந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல போய் ஆன்சர் பண்ணா இங்கிலீஷ்ல இருந்து அந்த ஆன்சர் நமக்கு வரும். ஓகே, நம்ம எந்த லாங்குவேஜ் போய் செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த லாங்குவேஜ் தான் நமக்கு என்ன ஆன்சர் கீ நமக்கு வரும். ஓகேவா? அதையும் கரெக்டா பார்த்துக்கணும். ஓகே. அப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் தமிழ்ல கொடுத்தாலும் எனக்கு போய் இங்கிலீஷ் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் வராதுன்னு இல்ல. நீங்க தான் போய் சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணா, நம்ம அக்செப்ட் கொடுத்து சப்மிட் பண்ணணும். உள்ள போகும்ல. நம்ம தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு தமிழ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அனைத்து கொஸ்டினுமே தமிழ்ல தான் வியூ ஆயிட்டே வரும். அனைத்து கொஸ்டின் நீங்க டிஃபால்ட் லாங்குவேஜ் என்ன குடுக்குறீங்களோ, அப்ப அந்த 120 கொஸ்டினா 120 கொஸ்டினுமே உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த லாங்குவேஜ் தான் வியூ ஆகும். இப்ப நான் தமிழ் குடுத்தா 120 கொஸ்டின் தமிழ் தான். சப்போஸ் எனக்கு ஏதாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா, அந்த ஒரு கொஸ்டின் என்ன பண்ணாதீங்க, இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க எழுதலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம எந்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கணுமோ அந்த கொஸ்டின் மட்டும் தான் நீங்க மாத்த முடியும். இப்ப நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அது டிஃபால்ட் லாங்குவேஜ் தான் வரும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப தமிழ் டிஃபால்ட் லாங்குவேஜ் குடுத்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்ல தான் வரும். செகண்ட் கொஸ்டின் தமிழ்ல தான் வரும். ஆனா செகண்ட் கொஸ்டின் தமிழ்ல பாருங்க புரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு, நீங்க 3வது கொஸ்டின் போனா தமிழ்ல தான் வரும். 4வது கொஸ்டின் தமிழ். நீங்க எத்தனை கொஸ்டின் போனாலும் தமிழ்ல தான். டிஃபால்ட் லாங்குவேஜ் என்ன குடுக்குறீங்களோ, அந்த மொத்த கொஸ்டினுமே டிஃபால்ட் லாங்குவேஜா மாறிடும். அதனால டிஃபால்ட் லாங்குவேஜ் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. மேக்ஸிமம் தமிழ்ல தான் படிச்சுன்னா தமிழ் டிஃபால்ட் லாங்குவேஜ் கொடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் படிச்சுன்னா இங்கிலீஷ் டிஃபால்ட் லாங்குவேஜ். ஏன்னா அனைத்துமே உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வரும். ஓகேவா? அப்ப எந்த கொஸ்டின் தேவையோ அதுக்கு தேவை லாங்குவேஜ் என்ன பண்ணலாம்? நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? இப்ப நீங்க இங்கிலீஷ் அப்ளை பண்ணும்போது குடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் வரும். தமிழ் வியூ ஆகாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. அதே மாதிரி சில ஸ்டூடண்ட்ஸ் கேட்பாங்க. பிடபிள்யூபிடில வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 120 நிமிஷம் தானே சார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கிரைப் வச்சு எழுதுறாங்கல்ல, அவங்க தேர்வு எழுதுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கூட ஒரு ஆளை வச்சு தேர்வு எழுதுவாங்களா, அவங்களுக்கு தான் நேரம் கூடுதலா கிடைக்குமே தவிர, மற்ற அனைவருக்குமே நேரம் கூடுதல் கிடைக்காது. நம்மளா போய் எழுதுனா நமக்கான டைம் அவ்வளவுதான். பிடபிள்யூபிடில நம்மளா போய் தேர்வு எழுதுனா டைம் 90 நிமிஷம் தான். இந்த ஸ்கிரைப் வச்சு போறாங்களா, அவங்களுக்கு தான் டைம் கூடுதலாக கிடைக்கும். மத்த அனைவருக்கும் வேற யாருக்கும் கிடைக்காது. ஓகே. இது அவ்வளவுதான். அப்ப சிஸ்டம் அலர்ட் பண்ணிட்டாங்க.
நீங்க என்ன பண்ணீங்க, லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய டேட்டா பர்த் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டே இருப்பீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கரெக்டா அந்த டைம் வரும் பாத்தீங்களா, டைம் வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். என்னாகும், ஆட்டோமேட்டிக்கா தேர்வு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கொஸ்டின் வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் வியூ ஆரம்பிச்சா நீங்க என்ன பண்ணணும், தேர்வு எழுதிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பேப்பரும் பேனாவும் அவங்களே கொடுத்துருவாங்க. பேப்பரும் பேனாவும் என்ன பண்ணுவாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, சார் பேப்பர் வந்து கொடுக்குறாங்க, பேனாவும் கொடுக்குறாங்க. இப்ப சப்போஸ் எனக்கு பேப்பர் வந்து நான் வேகமா நிறைய எழுதுறேன், எனக்கு பேப்பர் வந்து தீர்ந்து போகுது. அப்ப எனக்கு அடிஷனல் சீட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க கேட்டா கொடுப்பாங்க. அடிஷனல் சீட்டு நீங்க கேட்டா என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? அதனால பேப்பர் நீங்க எப்பயுமே நார்மலா யூஸ் பண்ணுங்க. நீங்க பேப்பர் வாங்குறதுல அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். பேப்பர் தேவைன்னா நீங்க என்ன பண்ணலாம், கேட்டு வாங்கிக்கலாம். கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே, சில தேர்வு மையங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்துட்டு கேட்பாங்க வேணுமா சொல்லி. சில தேர்வுகளும் கேட்டா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா பேப்பர் எப்படி கொண்டு போறது கிடையாது. ஓகேங்களா? அதனால அவங்களே பேப்பர் பேனா கொடுப்பாங்க. அவங்களே கரெக்டானதை கொடுப்பாங்க. உங்களுக்கு பேனா ஒர்க் எழுதலையா, வேற பேனா வாங்கிங்க. பேப்பர் தேவையா, பேப்பர் வேணா நீங்க வாங்கிக்கோ. ஓகேங்களா? அப்ப எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம ரஃப் ஷீட்ல தான் எல்லாமே பண்ணுவோம். அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ரோல் நம்பரு, நம்முடைய நேமு, சிஸ்டம் நம்பரு எல்லாமே நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஏன்னா தேர்வு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பர் நம்ம ரஃப் ஷீட் கொடுத்தாங்கல்ல, அந்த ரஃப் ஷீட்டையும் அவங்க வாங்கிக்குவாங்க. தேர்வு முடிஞ்சதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரஃப் ஷீட் வாங்குவாங்க. அதனால என்ன பண்றாங்க, ரோல் நம்பர், நேம், சிஸ்டம் நம்பர் எல்லாத்தையும் அதிலே எழுத சொல்லி வாங்கிக்குவாங்க. ஓகே. அப்ப தேர்வு நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேப்பர் பேனா கொடுத்தாங்க. நம்ம அதிலே ரஃப் எல்லாமே பண்ணிட்டே இருக்கோம். இப்ப தேர்வு முடிய போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ, எப்படி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆச்சோ, அதே மாதிரி டைம்ல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு கொஸ்டினும் எழுதும்போது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா வெறும் நெக்ஸ்ட்லாம் இருக்காது, சேவ் நெக்ஸ்ட் தான் இருக்கும். அப்ப சேவ் நெக்ஸ்ட் வர ஒவ்வொரு கொஸ்டினும் சேவ் ஆகிட்டே வந்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? அப்ப எந்த கொஸ்டின் வேணா சைடுல என்ன பண்ணலாம், இங்க சைடுல ஃபுல்லா பார்த்தா என்ன இருக்கும், இங்க ஃபுல்லா மொத்த கொஸ்டின் நம்பர் இருக்கும். 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்கும். நீங்க எந்த நம்பர் தெரியலையோ இல்ல எந்த நம்பர் அட்டன் பண்ணாம இருக்கோ உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாங்க. சோ அதை பொறுத்து என்ன பண்ண நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்ப ரெட் கலர் இருந்தா கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணிக்க மாட்டீங்க. அப்ப அந்த கொஸ்டின் கிளிக் பண்ணி அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிஸ்டம் ப்ராசஸ் முடியும். இப்ப எண்டு முடிஞ்சு அப்படின்னா சரி கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? தேர்வு முடிஞ்சாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா எல்லாமே சப்மிட் ஆயிடுச்சு, எல்லாமே க்ளோஸ் ஆகி எல்லாமே சர்வர்ல சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வருவோம். ஓகேங்களா? சோ வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த ரஃப் ஷீட்டையும் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி நம்ம ஹால் டிக்கெட் கொண்டு போனோம்ல, ஹால் டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ ஒரு இடத்துல விட்டோம் பாத்திருக்கீங்களா? இப்ப ஹால் டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பாதியை கிழிச்சிருவாங்க. ஓகே, ஹாஃப் பேஜ் கிட்ட என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி அவங்க எடுத்துக்குவாங்க. கட் பண்ணி அவங்க எடுத்து ஏன் அப்படின்னா அது பார்த்தா 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் மேல ஃபுல்லா இருக்கும், கீழேயும் ஒரு பார்ட் ஃபுல்லா இருக்கும். அந்த கீ பார்ட் என்ன பண்ணுவாங்க, போட்டோ எல்லாம் ஒட்டியிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம சிஸ்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே இருக்கும். ஓகேவா? நம்ம சிஸ்டம் அலாட் பண்ணி உட்காரோம்ல, உட்கார்ந்தாலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு கீழயும் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லென்த்தா ஒரு இது இருக்கு. ஓகே, ஒரு வார்த்தையுமா இருக்கும், அது மாதிரி சிம்பிள்ஸுமா இருக்கும். அங்க என்ன இருக்கோ அதே பேஸ்லயே தான் நமக்கு எழுதணும். இங்க கூட்டெழுத்துல எழுதக்கூடாது. எங்க என்ன இருக்கோ அதே அப்படியே என்ன பண்ணும், அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஹால் டிக்கெட்ல டிஸ்கிரிப்ஷன் சொல்லி இடம் விட்டுருப்பாங்க. ஒரு 3 லைன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அவங்க கொடுத்த அந்த சிஸ்டம்ல உள்ள அந்த கோடு, அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுவோம். ஓகேங்களா? அப்ப அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, நம்ம போட்டோ ஒட்டிருந்தது, எல்லாம் அந்த பகுதி மட்டும் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி அதையும் எடுத்துக்குவாங்க. இந்த ரஃப் ஷீட் கொடுத்தாங்கல்ல, அதையும் அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம தேர்வு முடிஞ்சோடனே ஹால் டிக்கெட்ல பாதி பேஜோட தான் வெளியே வருவோம். ஓகேங்களா? சோ அவ்வளவு, இதுதான் ப்ராசஸ். அப்ப இது எக்ஸாம் சென்டர், எக்ஸாமோட ப்ராசஸ் இதுதான். அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே வந்துடும். வெளியே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுக்கு எல்லாருமே போயிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் குள்ள இல்ல 1 வீக் ஆஃப்டர், ஓகேவா, என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க எந்த எக்ஸாம் எந்த ஷிஃப்ட் எழுதுறீங்களோ, எந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்களோ அதோடைய கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆன்சர் கீ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா டவுன்லோட் பண்றதுக்கான காலம் ஒரு 1 வீக் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த 1 வீக்ல என்ன பண்ணணும், நீங்க உங்களுடைய ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி உங்களுடைய நீங்க ஆன்சர் பண்ணதுக்கும் அவங்க கொடுத்த கீக்கும் ஒரு மாறுதல் இருக்கு. நீங்க அப்செக்ஷன் தெரிவிக்கலாம், என்ன பண்ணலாம், அப்செக்ஷன் தெரிவிக்கலாம். சோ அப்செக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்க ஃபீஸ் பே பண்ண சம் ஃபீஸ் பே பண்ற மாதிரி வரும். நீங்க அப்செக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும்.
இல்ல நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது கரெக்டா இல்ல அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகாது அவ்வளவுதான். அப்ப அப்ஜெக்ஷன் தெரிவிக்க போறேன்னா கரெக்டான கொஸ்டின் அப்ஜெக்ஷன் தெரிவிங்க. அப்போதானே ஃபீஸ் கட்டினாதுன்னா நமக்கு ரீஃபண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தேர்வு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். ஏன்னா இப்ப ஜென்ரல், ஓபிசி அவங்க என்ன 500 ஃபீஸ் பண்ணா 400 ரீஃபண்ட் ஆகும். இப்ப இதே எஸ்சி, எஸ்டி, உமன்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க 250 ஃபீஸ் பண்ணா 250 ரீஃபண்ட் ஆயிரும் அவ்வளவுதான். ஓகே. இப்ப ஆன்சர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அப்ஜெக்ஷன் தெரிவியாச்சு. இதுக்கான டேட் முடிஞ்சு. ஓகே. அப்ப ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்? ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கிட்டத்தட்ட என்ன 2 மந்த்ஸ் கிட்ட எனக்கு ஆகலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் தான். இது கொஞ்சம் முன்னாடியே வரலாம். கொஞ்சம் பின்னாடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் முடிஞ்சு. ஓகே. அப்ப எக்ஸாம் ஹால் டிக்கெட்ல இருந்து எக்ஸாம் ரிசல்ட் வரைக்கும் இதான் ப்ராசஸ் இருக்கும். இடையில எக்ஸாம் சென்டருக்கு நம்ம என்ன கொண்டு போகணும், எக்ஸாம் சென்டரோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் எல்லாமே கொடுத்துருக்கும். ஓகேவா? இன்னொன்னு அனைவருமே பக்கத்து பக்கத்து சிஸ்டத்துல நீங்க உட்கார்ந்திருந்தாலும் யாரும் எதுவும் கேட்க போக முடியாது. ஏன்னா உங்களுக்கே அங்க டைம் என்னது மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் 120 கொஸ்டின் 90 நிமிஷம் அடிக்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான். அதுல உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா அடிச்சு முடிங்க. 120 கொஸ்டின் ஒன் பை ஒன்னா போக நினைக்காதீங்க. ஒரு கொஸ்டின் தெரியுது அப்படின்னா வேகமா ஆன்சர் பண்ணி அடுத்த கொஸ்டின் போங்க. அந்த கொஸ்டின் கஷ்டமா இருக்கு போட முடியாது அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் வேகமா ஆன்சர் பண்ணுங்க. நீங்க அனைத்து கொஸ்டின் ஆன்சர் பண்றதை விட நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நல்லா அடிங்க. அப்ப கொஞ்சம் டவுட் உள்ள கொஸ்டின் அடுத்து வந்து அடிங்க. சரி சுத்தமாவே தெரியாது அப்படின்னா அந்த கொஸ்டின் அடிக்காது. என்ன ஏதாவது ஒண்ணு அடிச்சு அது வந்து சரியாத விட தவறா போச்சுன்னா நம்மகிட்ட இருக்க மார்க் நம்மகிட்ட போயிடும். அதுக்கு தான் சொல்றேன். அதனால நல்லா தெரிஞ்சது கொஞ்சம் டவுட் உள்ளது கொஞ்சம் யோசிச்சு அடிங்க. சுத்தமாவே தெரியாது ஏதோ ஒரு போடுறதுக்கு பதில் ஏதோ ஒன்று போடணும்னு வச்சு அடிக்காதீங்க. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்க. இதே மாதிரி தான் அங்கே இருக்கும். இது வந்து 2020 நடந்த தீர்வை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இந்த வாட்டி இருக்க போகுது. எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஒவ்வொரு சென்டிலும் சம் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதை பொறுத்து நீங்களும் கரெக்டா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்க்கு நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.